ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிமா வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமான் ஸ்லேயரில் இன்ஃபினிட்டி கேஸ்டோட பங்கேஸ் பார்க்க போகிறோம். இன்ஃபினிட்டி கேஸ்டோடனா ஃபுல்லாக இல்லை, அதில் வர ஃபைட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சொல்கிறேன், ஃபுல் ஸ்பாய்லர் தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்பாய்லர் வேணான்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஸ்பாய்லர் வேணுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம்.富岡義勇にもしもーし。アベハベだ。நம்ம இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஃபஸ்ட்டு ஃபைட் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷினோபு கோச்சோ வர்சஸ் அப்பர் ரேங்க் 2 டோமா கூட நடக்குது. இந்த ஃபைட் எதனாலனா, ஷினோபோட அக்கா கெனையை டோமா தான் சாவடிச்சிருப்பான். ஸோ அதனால் ரிவெஞ்சுக்காக ஷினோபுக்கும் டோமாவுக்கும் நடக்குது. ஷினோபு வந்து டோமாவை அடிக்கிறான், பாய்சன் எடுத்துறான். ஆனால் அவன் டோமாக்கு எதுவுமே அவ்வளோ அந்த செகண்டு டோமா ஒரே அடி அடிக்கிறான் ஷினோபுவை. ஷினோபோட லங்ஸிங்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுது. இருந்தாலும் ஷினோபு எஞ்சி நின்று டோமா கூட சண்டை போடுறான். அந்த கத்தி எடுத்து மூலையில் அப்படியே மேலே வச்சு சொருவிடுவான் டோமாவை. இருந்தாலும் டோமா ஷினோபு அடிச்சுட்டு, ஷினோபுவை நான் உன்னை சாப்பிட்டு தான் போகிறேன், எப்படி இருந்தாலும் நீ ஏன் வந்துடுன்னு சொல்லிட்டு ஷினோபுவை சாப்பிட்ற டைமில் கிட்டத்தட்ட உள்ளுக்கு போயிடும் ஷினோபுவோட உடம்பு கிட்டத்தட்ட பாதி டோமா உடம்புக்குள்ளே போயிடும். அந்த டைமில் கதவு திறக்கிற யாருன்னா கனவு வந்து கதவு திறப்பா. கனவு வந்து கதவு திறப்பா. இந்த 3 பேரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோ. கனவு வந்து கதவு திறப்பா. ஸோ இப்போ கனவுக்கும் டோமாவுக்கும் சண்டை நடக்க போகுது. ஆனால் இந்த டைமில் ஷினோபு வந்து செத்துருவா. ஸோ ஷினோபு வந்து ஃபுல்லாக டோமாவுக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு டோமா வந்து சாப்பிட்ருவான் ஷினோபுவை. அப்போ இந்த டைமில் ஷினோபு செத்துருவாளா. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு க்ரோ கிட்ட போகுது, காக்கா கிட்ட போகுது. காக்கா என்னதுன்னா ஒரு இது மாட்டி வச்சுருக்காங்க அதுக்கு. அது என்னது அப்படின்னா, இது இப்போ ஒரு நியூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஷினோபு செத்துறா பார்த்தீங்களா, ஸ்பீடாக பரவணும்ல, மிச்ச ஸ்பில்லர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வீட்டில் போய் பரவணும்ல. அந்த டைமில் பரவிட்டு இருக்கும்போது நம்ம டொமியோகா இவங்க கிட்ட காட்டுறாங்க, தஞ்சிரோ கிட்ட. அவங்க 2 பேர் போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல அவங்க கிட்ட சொல்லும்போது 2 பேரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தஞ்சிரோ சொல்கிறான், ஷினோபுக்காக நம்ம இந்த பேட்டில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்களே சொல்லிட்டு அந்த ப்ரோவே சொல்லிச்சு, இந்த அப்பர் ரேங்க் 2 கூட சண்டை போட்டு ஷினோபு சாவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிட்சு கிட்ட போகுது. நெக்ஸ்ட் சீனா அப்படியே ஜெனிட்சு கிட்ட தான். அவன் ஒரு இடத்துல நின்றுட்டு, நீ இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், வந்துடு அப்படின்னோடனே, இந்த சீனியர்கிட்ட இந்த பேச்செல்லாம் நீ பேசவே கூடாது தலை, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வரான் நம்ம கைகாக்குவை பற்றி உங்களுக்கே தெரியும். கியோமேவே ட்ரெய்ட்டர் பண்ணி அவனுக்கு கியோமேவே ஜெயிலுக்கு அமிச்சது நம்ம கைகாக்கு தான். அதே மாதிரி ஜெனிட்ஸோட கிராண்ட் ஃபாதர்னு இல்லை, ட்ரெயினர். ஆனால் ஜெனிட்ஸ் வந்து கிராண்ட் ஃபாதர் தான் கூப்பிடுவான், கிராம்ஸ்ன்னு தான் கூப்பிடுவான். அந்த கிராம்ஸ்னா கிராண்ட் ஃபாதர் தான். ஸோ அவங்க ட்ரெயினரு, இந்த கைகாக்குவும் அவன் தான் ட்ரெயினர். ஸோ சீனியரில் கைகாக்குவும் அவன் தான் ட்ரெயினரு. அவன் என்ன பண்ணியிருப்பானா, அதை கைகாக்கு டீமன் ஆகிட்டான்னு சொல்லி அவன் கமிட்டட் சூசைட் பண்ணிப்பானே வச்சுக்கலாமே. அவன் சூசைட் பண்ணிப்பான். அந்த டைமில் ஜெனிட்ஸுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் படித்து தலை அவங்க ஆண்டாயிடுவான் கைகாக்கு மேலே. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு, இந்த சீனியர்கிட்ட இந்த பேச்செல்லாம் நீ பேசவே கூடாது அப்படின்ற போது, நீலாம் ஒரு சீனியராடா என்ன அப்படின்னு அவன் சொல்ல, ஏய் இந்த மாதிரிலாம் பேச வச்சுக்கிட்டேன்னா சாவடிச்சிடும் அப்படின்னு கைகாக்கு சொல்ல, இவங்க 2 பேருக்கும் அந்த இப்போ நான் சொன்னல அந்த ஃப்ளாஷ்பேக் அவங்க காட்டுறாங்க. அப்போ ஜெனிட்ஸ் வந்து ஒரு அடி அடிக்கிறான். இவன் எப்படி என்ன அடித்தான், எல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு கைகாக்கு வந்து ஒரு அடி அடிக்கிறான். ஜெனிட்ஸுக்கு அடி பயங்கரமாக போடுது. அந்த இடத்துல ஜெனிட்ஸு ஃபால் ஆகிட்டே இருப்பான். கைகாக்கு அடித்ததில் ஜெனிட்ஸ் வந்து கீழே போய்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல ஒரு இடத்துல நின்றுட்டு சாரி கைகாக்குன்னு சொல்லிட்டு 7th ஃபார்ம் ஒன்று அடிப்பான், ஃப்ளேமிங் தண்டர் கார்டுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கைகாக்கோட தலை 2ஆக வந்துடும். அந்த இடத்துல அந்த சீன்லாம் பிளாஸ்டாக இருக்கும் ஜெனிட்ஸுக்கு. ஏன்னா தண்டர் வித்திங் ஃபார்ம் அவனால் ஒன்று தான் பண்ண முடியும். எல்லாம் இது என்டர்டைம் லிஸ்ட்டு காட்டுறத பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்னா 2. இவன் ஏற்கனவே 2 பண்ணியிருப்பான். ஸோ 3வது தடவையாக அவனு பண்ணுறான். அதுவும் 7th ஃபார்ம். அவனுக்கு முதல்ல ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சொல்லி அடிப்பான் ஜெனிட்ஸு, உனக்காகவே இந்த 7th ஃபார்ம் நான் ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அடிப்பான். அதே மாதிரி அடித்து கைகாக்குவை முடிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ அப்பர் மூன் 6 சாவறான். அந்த இடத்துல கைகாக்கு சொல்லுவான், நான் சாவறதோடி நீயும் சேர்ந்தே செத்துடு. ஏன்னா ஜெனிட்ஸு வந்து அவனால் 3 ஃபார்ம் பண்ணிட்டான்ல, 3 வாட்டி அட்டாக் பண்ணிட்டான்ல. அவன் அந்த இடத்துல கீழே வந்துட்டுப்பான். எப்படினாலும் நீயும் கீழே வந்து சாவதான் போகிற அப்படின்னாலும் அப்படி கீழே வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான் நம்ம யூஷிரோ. நீ சாவறா தான் சாவு, ஜெனிட்ஸுவெலாம் என்னால் சாவிட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸுவை கூட்டிக்கிட்டு அவன் பேர் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முராட்டா அந்த டீமான் ஸ்லேயர்ஸ்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கும்பல் இருக்கும். அந்த கும்பல் கிட்ட போயிட்டு ஜெனிட்ஸுவை குணப்படுத்திருப்பான். நெக்ஸ்ட் ஃபைட் அப்படியே எங்கே போகுது அப்படின்னா, அப்பர் மூன் 3 அக்காதா வர்சஸ் தஞ்சிரோ அண்ட் டொமியோகா கியூ. இந்த தஞ்சிரோ டொமியோகா கியூ வர்சஸ் அக்காதான்றது மிகப்பெரிய ஃபைட்டோ. ஒரு கிட்டத்தட்ட 3-4 சாப்டர்ஸ் ஆச்சு போகும். அக்காதா வர்சஸ் டொமியோகா கியூ அண்ட் தஞ்சிரோ ஃபஸ்ட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த ஃபைட்டில் டொமியோகா கியூ சண்டை போடுறத விட
தாஞ்சிரோ பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான் அக்காதா கூட. அப்பர் மூன் 3 கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு தஞ்சிரோ தான் சண்டை போட ஆரம்பிப்பான் அக்காதா கூட. பயங்கரமாக சண்டை போடுவான். இவன் அடிப்பான், டாஜ் பண்ணி அவன் அடிப்பான் தஞ்சிரோ. அந்த மாதிரிலாம் ஃபைட்டு தரமாக போவான் அந்த இடத்துல. அந்த இடத்துல கியோ என்ன பண்ணியிருப்பானா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னடா டேய் நீலாம் என்னடா அப்பர் ரேங்க் கிட்டே சண்டை போடுற, அஷிரா லெவல் கிட்ட இருக்கிறடா நீலாம் எப்புட்றா அப்பர் ரேங்க் 3 கூட தன்னந்தனியாக சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தஞ்சிரோவை அடிக்க வருவான். கரெக்ட் டைமிங்கில் கியோ போயிட்டு காப்பாற்றுவான் தஞ்சிரோவை. வா சேர்ந்து சண்டை போடலான்னு தஞ்சிரோவும் டொமியோகா கியோவும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் அக்காதா என்ன பண்ணுவான் அப்படின்னா, உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, என் பேர்லாம் என்னால் சொல்ல முடியாது, உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அக்காதா காண்டாயிட்டு கியோவை ஒரே அடி அடிப்பான். எங்கேயோ போயிட்டு விழுவான் கியோ. எங்கேயோ கிட்டத்தட்ட 2, 3 ஷீட்டு அந்த இடத்துல தள்ளுருவான் கியோ. ஸோ அந்த அளவுக்கு அடி அடிப்பான். எங்கேயோ போயிடுவான் கியோ. இப்போ அங்கே இருக்கிற தஞ்சிரோ மட்டும்தான் இருக்கான். தஞ்சிரோ அக்காதா 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற டைமில் ஆனால் அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் நடக்கும் தஞ்சிரோவா அக்காதாக்கும். அதே மாதிரி அக்காதாவோட ஃப்ளாஷ்பேக் வருது. நான் இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுறேன். ஏன்னா நம்ம பண்ணுறது வெறும் இன்ஃபினிட்டி காஸ்டில் ஆர்க்கில் ஃபைட்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். இன்ஃபினிட்டி காஸ்டில் ஃபைட்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன். ஃப்ளாஷ்பேக் பண்ணல. ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி நான் தனி வீடியோ போடுறேன், வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஃபைட்ஸுக்கு மட்டும் வந்துடுறேனே. இந்த அக்காதா கூட பயங்கரமாக ஆனால் அக்காதாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து பயங்கரமான ஃப்ளாஷ்பேக். அதெல்லாம் கேட்டே ஆகணும். நான் இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோ போடுறேன், ஓகேவா? இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் தஞ்சிரோனால முடியாது. கிட்டத்தட்ட அடி வாங்க போயிடுவான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கத்தி வச்சு அடிப்பான் தஞ்சிரோ. அதான் எப்பவும் போல் இது பண்ணுவான், அடிக்க வருவான். அக்காதா என்ன பண்ணுவான்னா கையை அப்படியே வச்சு பிடிச்சிருவான். அந்த ஸ்வாடா அப்படியே பிடிச்சிருவான். அந்த டைமில் என்ன பண்ண போகிறான் நம்மளுக்கே தெரியும், ஸ்வாடை உடைக்க தான் போகிறான். ஸோ ஸ்வாடை முடிச்சா தஞ்சிரோனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்வாடை தான் உடைக்க போவான். அந்த டைமில் அக்காதாவோட கை கட் ஆகுது. எப்புட்றா நீயாடா இதை பண்ண அப்படின்னு பார்க்கும்போது என்டிஆரோட டொமியோகா கியோ எதோட அப்படின்னா அவனோட மார்க்கோட வாட்டர் பில்லர்ன்ற மார்க் ஒன்று ரிலீஸ் ஆகிடும் நம்ம கியோவுக்கு. அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு தலைவன் வந்து பங்கம் பண்ணுவான். இப்போ தஞ்சிரோ கொஞ்ச நேரம் நின்றுட்டு டொமியோகா கியூ வர்சஸ் அக்காதா ஃபைட் வருது. இந்த ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும். தஞ்சிரோ போட்டதோடி டொமியோகா கியூ போட்டது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பில்லர் ஆச்சுல. ஸோ இப்போ கியூ வந்து காட்டுறாங்க. கியூ வர்சஸ் அக்காதா ஃபைட்டு போகுது. பயங்கரமாக போகுது ஃபைட்டு. சரியான ஃபைட்டு. கியூவுக்கும் அக்காதாக்கும் சண்டை போய்கிட்டே இருக்குது. அந்த டைமில் கியூ வந்து கியூவோட ஸ்வாடை உடச்சிடான் அக்காதா. அந்த டைமில் மறுபடியும் தஞ்சிரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது அக்காதாக்கும் அவங்க தஞ்சிரோவுக்கும் அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது, அதை பயன்படுத்தினு. அதே மாதிரி இன்னோசுக்கே அந்த டெக்னிக் தான் பயன்படுத்திருப்பான். அது என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்போ நான் அடிக்க வரேன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் இவன் இந்த சைட்லேருந்து அடிக்க வரான்னு. அது இன்னோசுக்கே பண்ணிட்டு இருப்பான். ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைமில் அவன் தான் யோசிப்பான், அக்கா தான் இந்த டெக்னிக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கரெக்டாக அவன் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தஞ்சிரோ அடிக்க போவான், கரெக்டாக பிடிச்சிருவான். பா தம்பி இந்த மாதிரிலாம் பின்னாடி வந்து அடிச்சுனா என்னப்பா ஆகாது அப்படின்னு அக்காதா கேட்கும்போது, அந்த டைமில் தஞ்சிரோ டக்குன்னு ஐடியா வந்து கண்டுபிடிச்சிருவான். இவன் வந்து இந்த பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு. அவன் என்ன பண்ணுவான், தஞ்சிரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ தானே பண்ணுற நான் அதுக்கு மேலே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இனோகாமி ககுரான் அடிக்கிறான். அக்காதாக்கு அடி உழுது. எப்புட்றா அக்காதாவே முழிக்கிறான். எப்புட்றா இவன் இன்ட்ரிக்ஷன் வந்து அடிச்சதே தெரியலடா, எப்புட்றா வந்து அடிச்சான். கியூ ஒரு இடத்துல அப்படியே நின்ட்டான். யார்ரா இவன் எப்புட்றா அப்படின்னு. ஏன்னா அவன் ஒரு அஷிரால. தஞ்சிரோ வந்து ஒரு சாதாரண டீமான் ஸ்லேயர் தான். இவன் அஷிரா. இவன் எப்புட்றா இதெல்லாம் பண்ணுறான்னு கியூவுக்கு ஒரு இது இருக்க தானே செய்யும். எனக்கே அந்த இடத்துல பார்க்கும்போது எப்புட்றா இவன்லாம் இதை பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு தஞ்சிரோ அடிக்கிறான் அடிச்சுக்கிட்டே இருக்கான். வாங்கிட்டே இருக்கான் அக்காதா. ஸோ அக்காதாவும் எப்படியோ டாஜ் பண்ணி அடி வாங்கி இது பண்ணிடுறான். அந்த டைமில் திடீர்னு தஞ்சிரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இனோகாமி ககுரான்னு சொல்லிட்டு தலையை எடுத்துடுறான் அக்காதாவோட தலையை. டேய் அந்த இடத்துல பிளாஸ்ட்டு. ஸோ அக்காதா சாவ போகிறான் அந்த இடத்துல. எப்புட்றா முடிச்சான்? இவ்வளோ பெரிய ஃபைட் நடக்கும் போது டப்புன்னு ஒரு டெக்னிக் எடுத்துட்டு வந்து டப்புன்னு அவன் கழுத்தை எடுத்துறான். எப்புட்றா அக்காதா செத்துறானா அப்படின்னு பார்த்தா அக்காதாவோட தலை இதுவாயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. அக்காதாவோட தலை அழிஞ்சிருச்சு. ஆனால் அவன் பாடி அப்படியே இருக்கு. பாடியை வச்சு தஞ்சிரோ அடின்னு போட்டு அடிக்கிறான். அந்த இடத்துல வந்து கியூ காப்பாற்றுறான். கியூவையும் அந்த உடம்பே அடிக்குது, தலை இல்லாமல் உடம்பே அடிக்குது. அந்த டைமில் தான் அக்காதாவோட ஃப்ளாஷ்பேக் வருது. அக்காதாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து அக்காதாவே அவனே சூசைட் பண்ணிப்பானே வச்சுக்கலாமே. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அந்த இப்போ நான் சொன்னேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நான் சொல்லாமல் வெறும் இதுவே சொல்லிடுறேன். ஆனால் இப்போயே சொல்லிட்டேன், அவன் ஃப்ளாஷ்பேக்னால அக்காதா சூசைடே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாமே. ஸோ சூசைட் பண்ணிக்கிட்டான் அக்காதா. அதுக்கப்புறமா சொல்லிட்டே பண்ணுறான், தஞ்சிரோ நீ தலையை வெட்டிட்ட, ஸோ நான் தோத்துட்டேன். ஸோ சொல்லிட்டு அப்படியே அக்காதா அந்த இடத்துல சாவுறான். அந்த க்ரோ என்னது அப்படின்னா, இப்போ அந்த க்ரோ என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் நியூஸ் பரப்புது. என்ன அப்படின்னா, அப்பர் மூன் 3 நம்ம தஞ்சிரோவும் கியூவும் சேர்ந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் நியூஸ் போகுது. அது எங்கே போகுது அப்படின்னா கொக்கிஷிபோ கிட்ட போகுது. நான் இதை எதிர்பார்க்கல அக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னா டோமா கிட்ட போகுது. அப்பர் மூன் 2 கிட்ட போகுது.
நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் அழுவுறான். யார்கிட்ட அழுவுறான்? கனவு கிட்ட சொல்லி எனக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 2 பேர் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆவுது. கனவு கிட்ட சொல்லி அழுவுறான். "நீ இதெல்லாம் நடிக்காத. உன் ஃப்ரெண்டு செத்தானா, நீ என்ன டீமன் தானே. உனக்கெல்லாம் மனசுலாம் இல்லன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் இருக்கிற கான்ல உன்னை இப்ப நான் அடிக்காம விட மாட்டேன்னு" கனவு அட்டாக் பண்ண வரா. அடிச்சிடுறா. வாங்கிக்கிறான் டோமா. மறுபடியும் டோமா அடிக்கிறான். "நீ எப்படி என்ன அடிக்க வருவேன்னு" சொல்லிட்டு டோமா இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, சீரியஸா சண்டை போடல. விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டுருக்கான். ஏன்னா அது சின்ன பொண்ணு தானே. பில்லரும் இல்ல. ஆனா அவன் என்ன சொல்லிட்டு இது பண்றான்னா, "நான் இப்போ ஒரு பொண்ண சாப்பிட்டேன்ல." ஷினோபுவா தான் சொல்றான். "ஒரு பொண்ண சாப்பிட்டேன்ல, அதை விட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்னு" சொல்லிட்டு கனவு கிட்ட சொல்றான். அந்த டைம்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கனவு அட்டாக் பண்ண போறா. அவ எப்படி அட்டாக் பண்றா அப்படின்னா, அவ வந்து அந்த ஸ்னோ இது பண்ணுவாள்ல, அது அவன் பிரீத் பண்ணல. பிரீத் பண்ணாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்பனா பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. கனவு அட்டாக் பண்றது. பயங்கரமான ஃபைட் பண்ணிட்டு இருப்பா கனவு. அவங்க சரியான ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. கனவுலாம் இவ்வளோ ஸ்ட்ராங்கான்னு நீங்க அங்க பார்ப்பீங்க. ஏன்னா கனவு பத்தி நம்மளுக்கு இன்னும் அவ்வளவா தெரியாது. கேரக்டர் பத்தி தெரியும். அவ அவ்வளவா பேச மாட்டா, இது பண்ண மாட்டா. அவளுக்கு அங்க அழுவ வரும். ஆனா அவ அங்க அழுவ மாட்டா. ஏன்னா எந்த மாரி கேரக்டர்ன்னு தெரியும்ல. ஸோ அவ அங்க அழுவ வரும். ஆனா அழுவ மாட்டா. அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த மூச்சு கூட இழுக்காம அவ இருந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ கையில இருந்து ஸ்வாட் காணாம போயிடும். ஸ்வாட் எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா, டோமா புடுங்கி வச்சிருப்பான். அவன் ஸ்வாட எப்படி புடுங்குவானே தெரியாது. ஆனா டோமா புடுங்கி வச்சிருவான். அந்த டைம்ல நீ செத்தன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். அந்த ஸ்னோன்னு சொன்னால அந்த ஸ்னோ வச்சுட்டு பிளட் டிமன் ஆர்ட்ட வச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு அட்டாக் ஒண்ணு பண்ணுவான். மேல சீலிங் உடையுது. என்னடா அவன் ஸ்ட்ரெயிட்டா தானே அட்டாக் பண்றான். மேல எங்கேருந்துடா சீலிங் உடையுதுன்னு பார்த்தா, இனோசுகே அஷிபிரா அங்கேருந்து என்ட்ரி ஆகுறான் உடச்சிக்கிட்டு. டேய் ஃபைட் சண்டைன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகி அந்த ஸ்னோவையே 2 ஆக்கிட்டு, இனிமேல்ட்டு அவன் பார்க்குறான். கைய வச்சுக்கிட்டு பார்க்குறான். "நீ அப்பர் ரேங்க் 2 தானே? வாடா உன்ன நான் தோக்கடிச்சுட்டு நான் ஒரு பில்லர் இடத்த வாங்குறேன்டா." அதுக்கு பேரே யோசிச்சு வச்சுட்டான் அவன். பீஸ்ட் அஷிராவா வேற என்னமோ ஒரு பேர் சொன்னா அது எனக்கு தெரியல. ஆனா நான் பீஸ்ட் அஷிரான்னு பேரை வாங்க போறேன்டா உன்னை தோக்கடிச்சுட்டு அப்படின்னு சொல்றான் நம்ம டோமா கிட்ட. டோமா டேய் நீ எங்கேருந்துடா வந்த? ஏன்னா டோமா வந்து அந்த மாதிரி கேரக்டர் தான். ஓகேவா? நல்லா ஜாலியான கேரக்டர் தான். நம்ம இன்னோசுகே அஷிபிராவும் நல்லா ஜாலியான கேரக்டர் தான். அந்த டைம்ல ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. என்ன ஃபிளாஷ்பேக் அப்படின்னா, இன்னோசுகேவோட ஃபிளாஷ்பேக். இது வந்து நான் தப்புன்னு சொல்லி முடிச்சேன். சின்னதா சொல்லி முடிச்சிடுறேன். டோமா இருக்கான் பார்த்தீங்களா? டோமாவுக்கு வந்து ஒரு அரசன். ஒரு இதோட அரசன். ஓகேவா? அந்த டைம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இன்னோசுகேவோட அம்மா வந்து ஒரு இடத்துல சரியான அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் எடுத்துட்டு வந்து டோமா கிட்ட விடுறாங்க. டோமா என்ன பண்றான் அப்படின்னா, அத பார்த்துட்டு செம்ம அழகா இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துலயே வச்சுட்டு நிப்பான். ஆனா கடைசியில சாப்பிட்டுருவான். ஏன்னா பொண்ணுங்கள சாப்பிடுறது தானே டோமாவோட வேலை. சாப்பிட்டுருவான். அதான் இன்னோசுகேவோட அம்மாவ சாப்பிட்டுருவான்ல. ஸோ இன்னோசுகே மட்டும் தனியா இருப்பான்ல. அவன மட்டும் எங்கேயோ இது பண்றான். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டு இங்க வந்தீங்கன்னா, இப்போ இன்னோசுகேவோட அம்மாவ சாப்பிட்டது டோமா. இப்போ இன்னோசுகே வந்து டோமா கூட சண்டை போட போறான். இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னோசுகே, கனை 2 பேர் சேர்ந்து டோமா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இன்னோசுகே என்ன பண்ணுவான் அப்படின்னா, கனவோட ஸ்வாட் அவன் புடிங்கி வச்சுப்பான்ல டோமா, அந்த ஸ்வாட எடுத்து கனை கிட்ட குடுத்துட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. இன்னோசுகே அஷிபிரா பயங்கரமா சண்டை போடுறான். தலைவன் எப்பவும் போல வெறியா சண்டை போடுறான் டோமா கிட்ட. நான் உன்ன தோக்கடிச்சே ஆகணும்டான்னு சண்டை போட்டுட்டே இருக்கான். டோமா வந்து சீரியஸா சண்டை போடல. கொஞ்சம் இதுவா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான் விளையாண்ட்டு. திடீர்ன்ட்டு என்ன அப்படின்னா, சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்ன்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, டோமாக்கு உழுக ஆரம்பிக்குது கண்ணெல்லாம். அந்த இதெல்லாம் உழுவ ஆரம்பிக்குது. என்ன எல்லாருமே அங்க ஷாக்கு. கனை, இன்னோசுகே, டோமாவே அங்க ஷாக்கு. என்னடா இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் நடக்காது. என்னடா ஆச்சு? அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது உழுவுறான் ஒரு மாரி டோமா. என்னடா நடக்குது அப்படின்னா, அப்பதான் ஞாபகம் வருது டோமாக்கு. ஓ! நம்ம சாப்பிட்டோம்ல அவகிட்ட பாய்சன் இருக்குன்னு சொல்லிட்டு ஷினோபு பாய்சன வச்சுக்கிட்டு டோமாக்காகவே வேணும்ட்டே தான் செத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல இந்த ஃபிளாஷ்பேக் போகுது. நம்ம அஷிரா ட்ரெய்னிங் ஆர்க்ல கனை கிட்ட ஷினோபு செகண்ட் எபிசோட் கடைசியில ஒண்ணு சொல்லியிருப்பா. என்ன அப்படின்னா, அந்த டோமாவ தோற்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஃபிளாஷ்பேக் இங்க வருது. ஏன்னா, அங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளவா. அது இங்க வருது. என்ன அப்படின்னா, டோமாவ தோற்கடிக்கிறதுக்கு அவன் என்ன முழுங்கணும். ஏன்னா, நான் ஒரு பாய்சன் இது வந்து நான் சாப்பிட்டு அவனுக்காகவே ரெடியா வச்சிருக்கேன். அவன் என்ன முழுங்கிட்டான்னா, அவன் செத்தான் என்ட்ட. ஆனா, அதுவரைக்கும் கொஞ்ச நேரம் ஆகும் அது இது பண்ற வரைக்கும். அதுவரைக்கும் தாக்கு பிடிக்கணும். அதே மாரி, இப்ப நான் பாய்சன் அவன ஆக்கிட்டேன்னா, அவன் ரீஜெனரேட் பண்றதுக்குள்ள அவன் தலைய அறுக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு கிட்ட சொல்லியிருப்பா. அதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கனவு, இன்னோசுகே அஷிபிரா ஒழுவுற டைம்ல இது பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவன அடிக்கிறதுக்கு போவாங்க. கடைசியில அவன் என்னென்னமோ பண்ணுவான் டோமா தப்பிக்கிறதுக்கு. ஆனா கடைசியில இன்னோசுகே அஷிபிரா அண்ட் கனவு 2 பேரும் நம்ம டோமாவோட கழுத்த அறுத்துட்டு, டோமா, நம்ம இன்னோசுகே அஷிபிரா, ஷினோபு அண்ட் கனவு கிட்ட நம்ம அப்பர் மூன் 2 டோமா சாவுறான். இது எங்க போகுது அப்படின்னா, கொக்கோஷிபா கிட்ட போகுது. நீயும் இப்படி பண்ணிட்டியா? அதனால கொக்கோஷிபாவ நம்பவே முடியாது. ஏன்னா அப்பர் மூன் 2, அப்பர் மூன் 3 அக்கா தான் டோமா 2 பேருமே செத்துட்டாங்க. ஆனா இன்னோசுகே அஷிபிரா பயங்கரமான சண்டை போட்டிருப்பாங்க. அத நல்லா பாருங்க. அந்த ஃபைட் படமா வந்ததுன்னா தைரியமா பாருங்க.
ஒர்த்து இனோசுகே அஷிபிரா. இனோசுகே அஷிபிரா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, இது ஒரு ட்ரீட் அவங்களுக்குலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்க போகுது அப்படின்னா, கியோமை அண்ட் முய்ச்சிரோ கிட்ட போகுது. அவங்க 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னுலாம் தெரியல. ஓடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்ன்ட்டு ஒரு இடம் டப்புன்னு இதுவாகுது. 2 பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல. கியோமை ஃபர்ஸ்ட் ஓடுவான். அவன் பின்னாடி முய்ச்சிரோ ஓடுவான். முய்ச்சிரோ இது பண்ற இடத்துல டப்புன்னு ஒரு இது அடிக்கிறான். முய்ச்சிரோ கீழ விழுறான். கீழ விழுந்து திரும்பி பார்க்குறான் நம்ம கொக்கிஷிபோ முய்ச்சிரோ கிட்ட. இப்போ கொக்கிஷிபோ கூட அங்கே ஃபைட் நடக்க போகுது. கொக்கிஷிபோ வர்சஸ் முய்ச்சிரோ நடக்குது. ஆனால் கொக்கிஷிபோ பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கான். முய்ச்சிரோனால ஒரு அடி கூட அவனை அடிக்க முடியல. முய்ச்சிரோக்கே நடுங்குது ஒரு மாதிரி அவன்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பார்த்தாலே. அவன் இது பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் முய்ச்சிரோனால முடியவே முடியாது. முய்ச்சிரோவை 2 அடி அடிக்க போவான். ஆனால் அவனால் முடியாது. கொக்கிஷிபோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிடிச்சி அப்படியே சொருவிடுவான். மூளையில் சொருவிடுவான். அந்த இடத்துல முய்ச்சிரோ கையே இருக்காது. கையே இல்லாமல் போயிட்டு சொருவிடுவான் மூளையில் போயிட்டு முய்ச்சிரோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளுக்கே தெரியும். அப்போர்மெண்ட் 5 ஒரு அடியில் போட்டு தள்ளியிருப்பான். ஸோ இப்போ முய்ச்சிரோனாலவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு நம்ம கென்யா எங்கேயோ இருந்து ஷூட் பண்ணுவான் கொக்கிஷிபோவை. கொக்கிஷிபோ அதெல்லாம் தாண்டி கென்யாவை அடிச்சிருவான் அந்த டைமில். ஏன்னா கென்யா எவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் கொக்கிஷிபோ எவ்வளோ ஸ்ட்ராங்கில் கென்யானால முடியாது இது. ஸோ கென்யாவும் படுத்துருவான், முய்ச்சிரோவும் படுத்துருவான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு போகும்போது கென்யாவை இது பண்ணலான்னு போவான், சாவடிக்கலாம். ஏன்னா முய்ச்சிரோ ஒரு இடத்துல சொருவிட்டான்ல. இப்போ கென்யா தானே இருக்கான். கென்யாவை சாவடிக்கலான்னு போவான். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுப்பா வின் பில்லர் சினாசுகாவா சனேமி வர்சஸ் கொக்கிஷிபோ ஃபைட்டு. ஃபைட்னா இதான் ஃபைட்டு. ஐயோ சரியான ஃபைட் அது. பயங்கரமான ஃபைட்டு. ஷினாசுகாவா சனமி வர்சஸ் கொக்கிஷிபோ. அப்போர்மெண்ட் 1ம் சனமியும் சண்டை போட்டுப்பாங்க. வின் பிரீத்திங் வர்சஸ் மூன் பிரீத்திங். சரியான ஃபைட் அது. கிட்டத்தட்ட சனமி தோக்குற நேரத்தில் போயிடுவான். சனமி அடிக்கலான்னு போகும்போது என்ட்ரி கொடுப்பாரு நம்ம ஸ்டோன் அஷிரா, ஹிமஜின்மா, கியோமை. இப்போது கியோமை சனமி 2 பேர் வர்சஸ் இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம முய்ச்சிரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அந்த சொருவிட்டான்ல அதை எடுத்து இப்போ முய்ச்சிரோவும் பேட்டில் ஜாயின் பண்ணுறான். இவங்க 3 பேர் வர்சஸ் கொக்கிஷிபோ ஃபைட் நடக்குது. பயங்கரமாக நடக்குது. அந்த நேரத்தில் நம்ம கென்யா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜென்ரேட் ஆகி இது ஒரு இதுக்காக வந்துடுவான். அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொக்கிஷிபோவோட முடியும் சரி கத்தியும் சரி 2மே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி பறந்துடும். அந்த டைமில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட கத்தியையும் சரி முடியையும் சரி டீமனை சாப்பிட்றான் வந்தவன் கென்யா. முடியையும் சாப்பிட்ருவான், அவனோட கத்தியும் சாப்பிட்ருவான். இப்போ அவனோட கன்னாக இருக்கட்டும், அவனோட இதுவாக இருக்கட்டும் எல்லாமே கொக்கிஷிபோவாக மாறிடும். இப்போ ஒரு அடி அடிக்கிறான், ஷூட் பண்ணுறான், டப்புன்னு வெடிக்குது. அந்த இடத்துல மரமாக வளருது. என்னடா மரம்னு பார்த்தா அந்த அன்டங்கு சாப்பிட்ருவான். ஞாபகம் இருக்கா? ஸ்வாத்மித் வில்லேஜாக இருக்குல்ல, அந்த இடத்துல அன்டங்கோட பவரும் வருது. இப்போ கென்யா அந்த டைமில் என்ன பண்ணுறான் கொக்கிஷிபோ அப்படின்னா, வேற ஒரு ஃபார்மையாக எடுக்கிறான். கொக்கிஷிபோ வேற ஒரு ஃபார்மையாக எடுக்கிறான். 3 பேர்னால முடியாது. முய்ச்சிரோலாம் இது பண்ணுறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, முய்ச்சிரோ போட்டு சொருவிடுவான். கொக்கிஷிபோவோட நெஞ்சில் சொருவி திருப்பிடுவான். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவனோட ஸ்வாடை ரெட் ஸ்வாடாக மாற்றிட்டு திருப்பி எடுத்துருவான். ஸோ கொக்கிஷிபோனால முடியாது. அதை டப்பு டிப்புன்னு ரீஜென்ரேட் பண்ண முடியாது ரெட் ஸ்வாடை. போட்டு திருப்பி எடுத்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் கையையே அறுத்துருவான். அது வேற விஷயம். அந்த இடத்துல கொக்கிஷிபோ என்ன பண்ணுவான்னா, ஒரு பிளாஸ்ட் மாதிரி அவனு பண்ணுவான். அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்ணும்போது முய்ச்சிரோட பாதி வந்துடும். கென்யா பாதியாக போயிடுவான். சனமிக்கு பயங்கரமாக அடி விழுந்துடும். கியோமிக்கும் அடி விழுந்துடும். அந்த டைமில் கியோமே சனமியோ போயிட்டு டப்புன்னு இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கழுத்து அறுத்து கொக்கிஷிபோ 1 முடிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப சேடான சீனு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத சீனு. முய்ச்சிரோ அந்த இடத்துல என் தலைவன். எனக்கு இந்த டெத்து மட்டும் பிடிக்கல. முய்ச்சிரோ கிட்ட ரொம்ப சின்ன வயசு 14 வயசு தான் ஆகுது. முய்ச்சிரோ கிட்ட பாதியாக அறுத்துட்டான்ல. ஸோ முய்ச்சிரோ கிட்டவும் கென்யா பாதியாக போயிட்டான்ல. கென்யா வந்து ரீஜென்ரேட் ஆயிடலாம் ஈஸியாக. ஆனால் கொக்கிஷிபோ அங்கே செத்ததுனால இப்போ கொக்கிஷிபோவோட பவர் அவங்ககிட்ட தானே இருக்குது. ஸோ கென்யாவும் அப்படியே கொக்கிஷிபோவோட சேர்ந்து கென்யாவும் மறையிறான். அந்த இடத்துல சனேமி வந்து, என்னடா நீ இப்படி போவாதரான்னு சனேமி அழுகுறான் கென்யாவை பார்த்து. ஆனால் கென்யாவும் முய்ச்சிரோவும் அந்த இடத்துல சாவுறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கென்யா என்ன யோசிச்சுக்கிட்டே சாவுறான் அப்படின்னா, முய்ச்சிரோ சர்வே பண்ணிட்டான். முய்ச்சிரோ சர்வே பண்ணி தோக்கடிக்க தான் போகிறாங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே சாவுறான். ஆனால் அந்த இடத்துல முய்ச்சிரோவும் செத்துட்டான். அது வேறு விஷயம். சரி, நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இகுரு ஒபானாய் கிட்ட போகுது. இது வந்து முன்னாடியே போய்டும் இகுரு ஒபானாய் கிட்ட. ஆனால் நான் கடைசியில் அவன்கிட்ட முக்கியமான ஃபைட்ஸ்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டேன். இகுரு ஒபானாய், மிட்சுரி கண்டோஜி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நக்கிமே கூட சண்டை போடுறாங்க. கையை வைக்கவே முடியாது நக்கிமே மேலே. ஏன்னா இவன் அடிக்கலான்னு போவான், டப்புன்னு வேற ஒரு டோரை திறந்து விடும். மிட்சுரி அடிக்கலான்னு போவான், டப்புன்னு ஒரு டோரை திறந்து விடும். இவன் அடிக்கலாம், திரும்பியும் இகுரு ஒபானாய் அடிக்கலான்னு போவான், வேற ஒரு டோர் திறக்கும். ஸோ கையை வைக்க முடியாது அவளால். இப்போ இவங்களாம் வந்துட்டாங்களே, இவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, இவங்களாம் ஸ்ட்ரெயிட்டாக முதான் கிட்ட தான் போகணும். அந்த இடத்துல தஞ்சிரோவும் கியோவும் இது பண்ணிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கியோவோட ஸ்வாடும் உடஞ்சிரும். அந்த இடத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா,
ஒரு ஃபயர் கேம்ப் மாரி கொஞ்சம் கொஞ்சமா ரீஜெனரேட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் இப்போ ஒண்ணு சேர்றாங்க. முசான் கிட்ட அந்த இடத்துல டமாயோவும் செத்துருவா. நான் டமாயோவ சொல்ல மறந்துட்டேன். டமாயோவும் செத்துருவா. ஸோ டமாயோ எப்படி சாவான்னா, முசான் அதான் இப்போ டோமா இது பண்ணான் பார்த்தீங்களா, அதே மாரி தான் முசானும் பண்ணியிருப்பான் டமாயோவ. இப்போ ஸ்ட்ரெயிட்டா முசான் கிட்ட தான். முசான் என்ன பண்றான் அப்படின்னா, முசான இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃபினிட் காஸ்ட்ல இருந்து வெளிய கூட்டிட்டு போணும். சன்ரைஸ் கூட்டிட்டு போணும். ஸோ அதான் இப்போ பேட்டில் அங்க. சன்ரைஸ் கூட்டிக்கிட்டு போயிட்டு, அங்க அவன காலையில ஆவுற வரைக்கும் இது பண்றோம். வெயிட் பண்ண வைக்கணும். காலையில சன்ரைஸ் உதிச்சோனயே தலைவன போட்டு தள்ளணும். நம்ம போட்டு தள்ள தேவையில்ல. சன்ரைஸே போட்டு தள்ளுறோம். அது வேற விஷயம். ஸோ இப்போ அவன இன்ஃபினிட் காஸ்ட்லேருந்து வெளிய கூட்டிட்டு போணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நக்கீமேவ தான் நம்ம போட்டு தள்ளணும். ஆனா நக்கீமே மேல கைய வைக்க முடியாது. ஸோ இவனுங்கலாம் இங்க முசான் வந்துட்டான்ல, இப்போ இகுரு ஓபனாயும் சரி, மிச்சரும் சரி, இங்க முசான் கிட்ட போயிடுவாங்க. எப்புட்றா கூட்டிக்கிட்டு போலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம தலைவன் யூஷிரோ நக்கீமேவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவான் தலைவன். நக்கீமேவ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இன்ஃபினிட் காஸ்ட்ல இருந்து வெளிய போறதுக்கே ஐயோ! தலைவன யூஷிரோவ அங்க தான் நம்ம தலைவன பார்க்க முடிஞ்சது. யூஷிரோவ அப்படியே நக்கீமேவ கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வெளியிலேயே கூட்டிட்டு போயிட்டான். அந்த டைம்ல வெளியில அதான் தொறந்துச்சு. இன்ஃபினிட் காஸ்டல் தொறந்துச்சு. நம்ம உலகம் வந்துருச்சு. இப்போ முசான் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கு மேல நீ வேலைக்கு ஆகாது செத்துப்போன்னு நக்கீமாவ சாவடிச்சுடுறான். யார் சாவடிக்கிறான்? முசானே நக்கீமாவ சாவடிச்சுடுறான். ஸோ நக்கீமா அப்பார்ட்மெண்ட் 4ம் காலி. இப்போ ஸ்ட்ரெயிட்டா நம்ம இருக்கிறது முசான் மட்டும் தான். இப்போ முசான எப்படின்னா தோற்கடிக்கணும். மேலேயும் உலகத்துக்கும் வந்தாச்சு. இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம கீழ 2 பேர் செத்து போனாங்க அப்படி பார்த்தீங்களா? கென்யா வந்து போயிட்டான். தூள் தூளா ஆயிட்டான் ஒரு மாரி. அதான் எல்லா டீமனும் ஆவாங்க பார்த்தீங்களா? தூள் தூளா அந்த மாரி கரைஞ்சிட்டான் கென்யா. ஆனா முயிச்சரோட பாடியையும், ஷினோபோட பாடியும் இன்ஃபினிட்டி காஸ்டில்ல. ஷினோபுக்கு பாடி இருக்காது. இவன் டோமா அப்படியே முழுங்கிடுவான் அவன் கூட. ஸோ டோமா கூட சேர்ந்து ஷினோபு செத்துருவா. ஆனா முயிச்சிரோட பாடி அப்படியே இன்ஃபினிட்டி காஸ்டில் ஆர்க்ல அப்படியே மறைஞ்சிரும். ஏன்னா இன்ஃபினிட்டி காஸ்டில் தான் மூடியாச்சுல. ஸோ இனிமேல்ட்டு முயிச்சிரோட பாடிய கூட எடுக்க முடியாது. முயிச்சிரோ அங்கேயே இது பண்றாங்க. ஸோ நம்ம இங்க பேட்டிலுக்கு வருவோமே. முசான் கூட பயங்கரமா சண்டை நடக்குது. ஆனா முசான இது பண்ணவே முடியாது. என்னதான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு தஞ்சிரோ சண்டை போடுறான் முடியாது. எல்லா அஷிராஸும் ஒண்ணா வந்து சண்டை போடுறாங்க. இகுரு ஓபானா எல்லாம் தலைவன் போட்டு அங்க தான் பங்கம் பண்ணியிருப்பான். செர்பன் பிரீத்திங்க முசான் கூட சண்டை போட்டு தான் பங்கம் பண்ணியிருப்பான். இகுரு ஓபானா எல்லாம். ஸோ இகுரு ஓபானாய், மிட்சுரியா இருக்கட்டும், சனேமியா இருக்கட்டும், கியோவா இருக்கட்டும், ஸ்டோன் அஷிரா, இமேஜின் கியோமேவா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க முடியாது. முசான் ஒரு பிளாஸ்ட் மாரி பண்றான். கொக்கிஷிபோ ஒரு பிளாஸ்ட் ஒண்ணு பண்ணான் பார்த்தீங்களா? அதே மாரி எல்லாம் பிளாஸ்ட் பண்றான். எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல போயிட்டு விழுறானுங்க. அந்த டைம்ல முசான் ஓடுறான். கிட்டத்தட்ட முசான் ஓடுறான் அந்த இடத்துல இருந்து. அந்த இடத்துல யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சிரோ போயிட்டு தடுக்கிறான். ஆனா தஞ்சிரோனால மட்டும் முசான் கூட தனியா சண்டை போட முடியல. அந்த டைம்ல யார் என்ட்ரி குடுக்குறா அப்படின்னா, இகுரு ஓபானா என்ட்ரி குடுக்குறான். அதுவும் எப்படி என்ட்ரி குடுக்குறான், அவனுக்கு கண்ணே இருக்காது. கண்ணே போயிடும். 2 கண்ணுமே போயிடும். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செர்பன்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதோட இத வச்சுக்கிட்டு அவன் சண்டை போடுவான். செர்பன்ட் சொல்லும், "நீ அங்க போய், இங்க போய் இத பண்ணு, அத பண்ணு." அந்த செர்பன்ட் சொல்லும். அத வச்சுக்கிட்டு இகுரு ஓபானா பண்ணுவான். கடைசி ஒரு கண்ணே இல்லாம சண்டை போடுவான். அதெல்லாம் ஐயோ! பிளாஸ்டான சீன் அதெல்லாம். படம் வந்துன்னா, அதெல்லாம் ஆனிமேட் எப்போ பண்ணுவாங்கன்னு இருக்கு இகுரு ஓபானாய்க்கு. அப்பா! கண்ணே இல்லாம சண்டை போடுவான் தலைவன். சரி அதெல்லாம் முடிச்சுட்டு எங்க போறாங்க அப்படின்னா, அதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தஞ்சிரோவும் சரி, இகுரு ஓபானாயும் சரி. அந்த இடத்துல கியோமை, சனேமி, கியூ எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, டயோ டோ அவ பேர் என்ன? டமாயோ. டமாயோ வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, பாய்சன் ஃபர்ஸ்ட்டு உள்ள ஏத்திருப்பா. டீமன வந்து குணப்படுத்தி ஹியூமனா மாத்துற இத குடுத்துருப்பா. அந்த இடத்துல அது ஒர்க் ஆகுது. கரெக்ட்டான டைம்ல அது ஒர்க் ஆகுது. ஸோ இவன் வந்து ஸ்லோவா ஆரம்பிக்கிறான் முசான். சரி என்னடா இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, அவனோட பிளட் டீமன்லாம் இருக்குல்ல, அவன் வந்து ஒரு பாப்பாவாவே மாறிடுறான். பெரிய ஜெயண்ட் பேபியாவே மாறிடுறான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. சன்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு. இவங்கலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாரி பேபியாவே மாறிடுறான். அதுவும் எதுக்கிட்டனா, தஞ்சிரோவ உள்ளக்கே மாட்டிப்பான். அந்த பேபிக்குள்ளேயே மாட்டிப்பான் தஞ்சிரோ. அந்த டைம்ல நம்ம முசான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, தஞ்சிரோக்குள்ள எல்லா பிளட் டீமனாட்டியும் அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே இல்ல. அவன்கிட்ட மிச்ச பேலன்ஸ் இருக்கும். அது தஞ்சிரோக்குள்ள இது பண்ணிட்டு சன்ரைஸ் வந்துரும். நம்ம முசான் செத்துடுறாங்க. இப்ப என்னடான்னா, எல்லாருமே சேர்ந்து அந்த தஞ்சிரோவ அதுலேருந்து வெளிய எடுத்துட்டாங்க. ஆனா தஞ்சிரோவுக்கு கை இருக்காது அந்த இடத்துல. ஓகேவா? கைய அறுத்துருவான் முசான். அந்த சண்டையில கை அறுந்துரும் முசான் கூட நடக்கிற ஃபைட்ல. தஞ்சிரோ ஒரு மாரி உட்காந்துக்கிட்டே இருப்பான். அந்த நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த பேபியா மாறும் பார்த்தீங்களா? பேபியா ஆகும்போது நம்ம இவனுங்க 2 பேரும் வந்துருவாங்க. ஜெனிட்சும் சரி, இனோசுகேவும் சரி 2 பேர் கனவும் வந்துருவா. இந்த 3 பேருமே இங்க வந்துருவாங்க. இனோசுகே, கனவு, ஜெனிட்சு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். 3 பேருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க. எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க. முசான் அழிச்சாச்சா, அவன் கிட்ட இருக்கிற பிளட் டீமன குடுத்துருவான் தஞ்சிரோ கிட்ட. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, தஞ்சிரோவோட கண்ணு டீமனா மாறும். அவனோட கை அறுந்துச்சுன்னு சொல்லிட்டேன்ல, அது ரீஜெனரேட் ஆகி வரும். எல்லாருமே ஒரு மாரி பார்ப்பானுங்க. கியூலாம் தஞ்சிரோ என்ன 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஜெனிட்சு வந்து தஞ்சிரோன்னு கத்துவான்.
அந்த இடத்துல தஞ்சிரோ வந்து டீமன் கிங்காவே மாறுவான். இப்போ முசான் இருக்கிற இடத்துல தஞ்சிரோ தான். அவன் டீமன் கிங்கு. எல்லாருமே போட்டு தள்ளுறது பார்ப்பான். அந்த இடத்துல யார் என்ட்ரி கொடுக்குறா அப்படின்னா நெசுகோ என்ட்ரி கொடுக்குறா. நெசுகோ வந்து ஹியூமனா மாறி இருப்பா. டமாயா வந்து ஏற்கனவே அந்த இதை வந்து நெசுகோக்கு போட்டுருவா. டீமன்ல இருந்து ஹியூமனா மாறுற இதை நம்ம இவளுக்கு போட்டுருவா நெசுகோக்கு. ஸோ நெசுகோ ஹியூமன் ஆகி தஞ்சிரோவை இது பண்ண வரான். தஞ்சிரோவை கட்டி பிடிக்கிறான். ஆனால் தஞ்சிரோ வந்து நெசுகோ அட்டாக் பண்ண மாட்டான். ஏன்னா தங்கச்சின்னு அவனுக்கு தெரியுது ஃபீலிங்ஸில். ஸோ நெசுகோ அட்டாக் பண்ணாமல் மிச்சம் இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ண வரான். அவன் ஒரு மாதிரி பைத்தியக்காரனாவே மாறிடுறான் தஞ்சிரோ டீமனில். அதுக்கப்புறமா கீழே முசான் கிட்ட பேசிட்டு இருக்கான் தஞ்சிரோ. நீ இதுவாகிடு அது அப்புறமா தஞ்சிரோ வந்து இல்லை நான் ஆக மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வர்றதுக்கு பார்ப்பான். அவன் முடியாது. அந்த டைமில் யார் யாரெல்லாம் மேலே ஏற்றி விட்றாங்க அப்படின்னா செத்து போனாங்களே இது அஷிராஸ்லாம் இந்த ரென்கோக்குவா இருக்கட்டும். அந்த டைமில் இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இப்போ தஞ்சிரோ ஃபைட் பண்ணா பார்த்தீங்களா, தஞ்சிரோ ரீஜென்ரேட் ஆவான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமே நான் சொல்ல மறந்துட்டேன். கியோமேவா இருக்கட்டும், கியோமே, இகுரு ஒபானா, மிட்சுரி கண்டோஜி 3 பேருமே செத்துருவாங்க. முசான் கிட்ட அதான் முசான் அழிவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல செத்துருவாங்க. நான் இப்போ தூக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இவங்க எல்லாரும் சேர்ந்து முய்ச்சிரோவா இருக்கட்டும், முய்ச்சிரோ, ரென்கோக்கு, இகுரு ஒபானா, மிட்சூரி, இந்த கியோமே எல்லாமே தூக்கி விடுவாங்க. தூக்கி விடும்போது அங்கேருந்து கை கொடுப்பாங்க. யார் யார் அப்படின்னா நெசுகோ, தஞ்சிரோ, இன்னோசுகே, கனவ் எல்லாருமே சேர்ந்து கை தூக்கி இழுப்பாங்க. அப்போது தஞ்சிரோ வந்து அந்த இடத்துல நிஜமாலுமே இழுக்க மாட்டாங்க. நிஜமாலுமே இழுக்க மாட்டாங்க. அது வந்து அவனோட இது ஓகேவா? சொல்கிறதுல புரிஞ்சிருக்கும்ல. அது வந்து ஒரு வேற ஒரு உலகத்தில் இவன் கனவு காண்டிட்டு இருப்பான். இவங்களாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இவங்களாம் நம்மளுக்காக இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து நம்ம தஞ்சிரோ வந்துடுறான் உயிரோட. எப்படி வரான் அப்படின்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம கனவு கிட்ட ஒரு பாய்சன் ஒரு மருந்து மாதிரி இருக்கும். அதை வந்து தஞ்சிரோ டீமன் ஆயிட்டான்ல. டீமன்லேருந்து இதுக்கு மாத்திர இப்போ இது கனவு கிட்ட இருக்கும். அது நம்ம முசானுக்கு போட்டு விடலான்னு வச்சிருப்பா. ஆனால் முசான் செத்துறான்ல. ஸோ தஞ்சிரோ கிட்ட சொருவி விட்டுறா கனவு. ஸோ நம்ம தஞ்சிரோ அதனால் வந்து இது முடிக்கிறாங்க இந்த ஆர்க் அப்படியே. ஸோ எல்லா டீமனோட ஆர்க்கும் ஆனால் இது செம்ம ஆர்க் இது. இன்ஃபினிட்டி காஸ்ட்ல சன்ரைஸ் கவுண்டவுன் ஆர்க் செம்ம ஆர்க் இது. ஐயோ! ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த முசான் சண்டை தான். பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஆர்க்கு. ஸோ நான் இந்த ஆர்க்கு எனக்கு பிடிச்சதுனால தான் நான் உங்களுக்கு இப்போ நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. நான் கொஞ்சம் திக்கி இருப்பாங்க அங்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை பை.